பெர்சியா என்பதிலிருந்து ஈரான் என பெயர் மாற்றம். பெர்சியா என்பது பழமையான நாகரீகம் கொண்ட ஒரு நாடாகும். இந்த பெயர் பெரும்பாலும் வெளிநாடுகளால் பயன்படுத்தப்பட்டது. ஆனால் அந்த நாட்டின் மக்கள் தங்கள் நாட்டை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு ஈரான் என்றே அழைத்தனர். 20ஆம் நூற்றாண்டில் இந்த பெயர் மாற்றம் முக்கிய அரசியல் மாற்றமாக அமைந்தது. 1935 மார்ச் 21 அன்று அந்நாட்டின் அரசர் ரேசா ஷா பஹ்லவி உலக நாடுகளுக்கு ஒரு அதிகாரப்பூர்வ கோரிக்கை வைத்தார். அதில் இனிமேல் பெர்சியா என்று அல்லாமல் ஈரான் என்று அழைக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டது. இந்த அறிவிப்பு வெளிநாட்டு தூதரகங்களுக்கும் அனுப்பப்பட்டது. ஈரான் என்ற பெயர் அந்த நாட்டின் உண்மையான உள்ளூர் பெயராகும். இதன் பொருள் ஆரியர்களின் நிலம் என்பதாகும். பெர்சியா என்பது ஒரு பகுதியின் பெயரில் இருந்து வந்த வெளிநாட்டு பெயராக இருந்தது. எனவே நாட்டின் உண்மையான அடையாளத்தை உலகிற்கு காட்ட இந்த மாற்றம் செய்யப்பட்டது. இந்த பெயர் மாற்றம் தேசிய உணர்வையும் ஒற்றுமையையும் வலுப்படுத்தியது. மேலும் இது அந்த நாடு சுயாட்சி கொண்ட ஒரு நவீன நாடாக உருவெடுக்க விரும்பியது என்பதையும் காட்டியது. மேற்கத்திய நாடுகளின் தாக்கத்திலிருந்து விடுபட்டு தன் சொந்த பண்பாட்டு அடையாளத்தை நிலைநிறுத்தும் முயற்சியாகவும் இதை பார்க்கலாம். மொத்தத்தில் மார்ச் 21, 1935ஆம் ஆண்டு பெர்சியா என்பதிலிருந்து ஈரான் என பெயர் மாற்றம் ஒரு சாதாரண மாற்றம் அல்ல. அது நாட்டின் வரலாறு, பண்பாடு மற்றும் தேசிய அடையாளத்தை உலகிற்கு வெளிப்படுத்திய ஒரு முக்கிய நிகழ்வாகும். இன்றும் ஈரான் என்பது அந்த நாட்டின் அதிகாரப்பூர்வ பெயராக உள்ளது. ஆனால் பெர்சியன் என்ற சொல் கலாச்சாரம் மற்றும் மொழியை குறிக்க பயன்படுத்தப்படுகிறது.